கடக ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய அருள். இந்த கடகராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலவின் குளிர்ச்சியையும் கடலை போன்ற ஆழமான மனதையும் கொண்ட கடக ராசி நேயர்களே, சந்திரனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எப்போதும் உணர்ச்சிகளால் ஆளப்படுபவர்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நவ கிரகங்களின் அருள் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். கடக ராசி நேயர்களே, காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மர்மத்தையும் அதே சமயம் ஒரு பிரம்மாண்டம் மாற்றத்தையும் கொண்டு வர போகுதுங்க. ஏன் தெரியுமா? நவ கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ர கதியை தொடங்குறாருங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 3ஆம் இடமான வீரியஸ்தானம் மற்றும் 12ஆம் இடமான வீரியஸ்தானம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெறுகிறார். இது சாதாரண நிகழ்வல்ல, இது ஒரு விபரீத ராஜயோகத்தின் வாசல். கடக ராசிக்காரங்களே, கடந்த சில நாட்களாக அல்லது மாதங்களாக அல்லது வருடங்களாக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். நாம் எதை தொட்டாலும் தடையாகவே இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டம் கதவை தட்ட மாட்டேங்குது, கையில் பணம் வருது ஆனால் வந்த வேகத்தில் ஏதோ ஒரு வீண் செலவுக்கு போகுதே, இப்படி ஒரு விரக்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம். கடுமையாக உழைச்சிங்க, ஆனால் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் யாரோ ஒருவருக்கு போயிருக்கும். நீங்கள் ஒரு வேலை முடிக்க நினைப்பீங்க, ஆனா யாரோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு சக்தி உங்களை பின்னால் இருந்து இழுப்பது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். 3ஆம் அதிபதி 9இல் மறைவதும் 12ஆம் அதிபதி 9இல் பலம் பெறுவதும் உங்கள் பாக்கியத்தை இவ்வளவு காலம் முடக்கி வைத்திருந்தது. ஆனால் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த அந்த பாக்கியம் விழித்து கொள்ள போகிறது. 12ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது உங்களை விட்டு போயிருக்க வேண்டிய நன்மைகள் மீண்டும் உங்களை தேடி வரும் என்பதற்கான அறிகுறி. தூரதேச பயணங்களில் இருந்த தடைகள் நீங்குமா? தந்தை வழி சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீருமா? உங்கள் இளைய சகோதரர்களுடனான உறவில் இருந்த விரிசல் சரியாகுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் கர்மவினை பயன்கள் எப்போது தீரும்? இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 9ஆம் இடம் என்பது தர்மம், தெய்வீகம் மற்றும் உங்கள் பூர்வ புண்ணிய பலன்களை குறிப்பது. அம்மூன்று கோள்களும் மற்றும் 12ஆம் அதிபதி வக்ரம் அடையும் போது நீங்கள் செய்த தர்மங்கள் இப்போது உங்களுக்கு பலனாக மாறத் தொடங்கும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த மகா யோகத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சில சூட்சுமமான ரகசியங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த யோகம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறதா அல்லது உங்கள் வார்த்தைகளால் அந்த யோகத்தை நீங்களே கெடுத்து கொள்ளப் போகிறீர்களா? கடகராசி நேயர்களே, உங்கள் விதியை மாற்றக்கூடிய ரகசியங்களை, கிரகங்களின் சூட்சமங்களை இப்போது நாம் மிக விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள், உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் பாக்கியத்திற்கான காலம். வாருங்கள், கடகராசியின் அந்த மர்மமான பக்கங்களை புரட்டுவோம். கடகராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம். கடகராசி நேயர்களை, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான, நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்ரம் பெறுவதால் நடக்கப் போகும் அந்த மகா அதிசயம் என்ன? இது உங்கள் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகிறது? வாருங்கள், அந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். தூரதேச யோகம் மற்றும்
விசா சிக்கல்கள் தீர்தல். முதலாவதாக கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் உங்கள் 12ஆம் இடத்து அதிபதி மூலமாக நிகழப்போகிறது. 12ஆம் இடம் என்பது அயல் நாட்டு பயணம், தூரதேச தொடர்பு மற்றும் விரயங்களை குறிக்கும் இடம். கடந்த பல வருடங்களாக வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அல்லது வெளி மாநிலங்களில் ஒரு நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றுப்போன கடகராசி நேயர்கள் பலர் இங்கே இருப்பீங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து நிற்குது, ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டாரு என்று நீங்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கலாங்க. இனிமே நமக்கு வெளிநாட்டு யோகமே இல்லை அப்படின்னு கூட முடிவெடுத்து அந்த முயற்சியை நீங்கள் கைவிட்டுருக்கலாம். ஆனால் பாருங்க, இந்த இனி வரக்கூடிய நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்காக மூடிய கதவுகளை திறக்க போகுதுங்க. 12ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் அந்த முடங்கி போன விசா பிரச்சனைகள் திடீரென்று ஒரு அதிசயம் போல சரியாகும். வாய்ப்பே இல்லை என்று சொன்ன இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். தூரதேச ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் வரும். இது வெறும் வேலை மட்டும் அல்ல, உங்கள் பொருளாதார அந்தஸ்தையே உயர்த்த போகும் ஒரு மகா அதிசயம். தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக லாபம். இரண்டாவதாக கடகராசிக்கு 9ஆம் இடம் என்பது தந்தை வழி ஸ்தானம் மற்றும் பித்ருக்களின் ஆசிகள் கிடைக்கும் இடம். அங்கே கிரகங்கள் வக்ரம் பெறும்போது உங்கள் முன்னோர்களின் புண்ணியம் இப்போது பணமாக மாறப்போகிறது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் ஒரு பெரிய சொத்து தகராறு பல வருடங்களாக நீதிமன்றத்திலோ அல்லது பஞ்சாயத்திலோ இழுபறியாக இருக்கலாம். அந்த சொத்து நமக்கு கிடைக்காது, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க என்று நீங்கள் விரக்தியில் இருக்கலாம். அதிசயம் என்னவென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பகைவர்கள் தானாகவே இறங்கி வருவாங்க. சம்பந்தமே இல்லாமல் அவங்க ஏன் இப்போ பேசுகிறாங்க என்று நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் அந்த தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரப்போகின்றன. எதிர்பாராத ஒரு பெரிய பொருளாதார உதவி உங்கள் தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் கடன்களை அடைக்க போகும் ஒரு மாஸ்டர் பிளானாக அமையும். சகோதர ஒற்றுமை மற்றும் தொழில் உதவி. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் உங்கள் இளைய சகோதர சகோதரியுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடந்த காலங்களில் உங்கள் தம்பி அல்லது தங்கையுடன் ஒரு சிறிய வார்த்தை ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வக்ரகாலம் அவர்களின் புத்தி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அவர்களே உங்களை தேடி வந்து பழைய உறவை புதுப்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு அமையும். அண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நம்ம சேர்ந்து பண்ணலாமா என்றவர்கள் கேட்க போகும் அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 வருட வளர்ச்சியை தீர்மானிக்க போதுங்க. இது வெறும் தற்செயல் அல்ல, உங்கள் முன்னோர்கள் செய்தது தர்மங்கள்ங்க. இப்போது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பலனாக வந்து சேர்கிறது. பூர்வ புண்ணியம் தரும் பொற்காலம். கடகராசி நேயர்களே, நீங்கள் ஒரு மென்மையான மனம் படைத்தவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அமைதியாக இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு கணக்கை சரி செய்ய போதுங்க. யாரோ ஒரு நபர் நீங்கள் முன்பே செய்த ஒரு சிறிய உதவியை நினைவில் வைத்து கொண்டு இப்போது நீங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பண உதவியையோ அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்டையோ உங்களிடம் ஒப்படைப்பார். இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய யூட்டர்னாக இருக்கும். கடவுள் இருக்காரா என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அதிசயங்கள் மூலமாக பிரபஞ்சம் பதிலளிக்க போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்க. ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த அந்த பாக்கியம் இப்போது உங்கள் கைகளில் வந்து விழப்போகிறது. வாயை திறக்காதீங்க. கடகராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. கடகராசி அன்பர்களே, இதுவரை நம்ம பார்த்த அந்த மகா அதிசயம் உங்களை ஒரு விதமான மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஆழ்த்தியிருக்கும். ஆனால் ஜோதிடம் என்பது வெறும் இனிப்புகளை மட்டும் வழங்குவது இல்லை, வரப்போகும் பள்ளங்களை பற்றி எச்சரிப்பதும் தான். ஒரு பக்கம் சாத்திய கதவுகள் திறந்தாலும் மறுபக்கம் ஒரு சதிவலை உங்கள் காலடியில் பின்னப்படுகிறது. அந்த படுகுழியில் நீங்கள் விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமாங்க, உங்கள் நாவை கட்டுப்படுத்துவது தான் நீங்கள் விதியை மாற்ற உங்களுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்டுங்க. உங்கள் விதியை தீர்மானிக்க போது நீங்கள் வாயை கட்டுப்படுத்துறது தான். ஓகேங்களா? ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக விரிவாக பார்க்கலாங்க. தெய்வீக சிந்தனை. உங்கள் பாக்கியத்தை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், தெய்வீக ஸ்தானம். இங்கே தான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வக்ரம் பெறாருங்க. 9ஆம் இடம் என்பது உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர்கள் மற்றும் நீங்கள் மதிக்க
மதிக்க வேண்டிய பெரியவர்களை குறிக்கும் இடம். இந்த வக்ர புதன் உங்கள் புத்தியில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனையை விதைப்பாருங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து இவ்வளவு சாமி கும்பிட்டு எனக்கு என்ன கிடைச்சது, பெரியவங்க சொல்றதெல்லாம் வெறும் பொய் ஜோதிடமாவது ஜாதகமாவது என்று ஒரு கோபத்தில் அல்லது விருத்தியில் நீங்கள் வாயை திறக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாருங்க, நீங்கள் அப்படி கோபத்தில் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை பிரபஞ்சம் உங்களுக்காக இவ்வளவு காலமாக காத்திருந்து கொடுக்க போகும் அந்த பாக்கியத்தை தடுத்து நிறுத்திவிடும். ஓகேங்களா? தெய்வங்களை நீங்கள் ஒரு மாதிரி திட்டுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. பெரியவங்களை உதாசனப்படுத்துறதெல்லாம் வேண்டாங்க. உங்கள் தலையெழுத்தையே அது மாற்றிடும். சரிங்களா? நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தால் கவனிக்கப்படுகிறது. கடவுள் இல்லை என்று நீங்கள் சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்றும் காலம் உங்கள் கதவை மூடிவிடும். அதனால் ஆன்மீக விஷயங்களை விமர்சனம் செய்வதை அறவே தவிர்த்து விடுங்கள். சகோதர உறவுகளில் விரிசல். 10 வருட உறவு ஒரு நிமிடத்தில் சிதையும். அடுத்ததாக கடகராசிக்கு 3ஆம் அதிபதி புதன் வக்ரம் பெறாருங்க. 3ஆம் இடம் என்பது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் இடம். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போகுதுங்க. ஆனால் அந்த லாபத்தை தடுக்கும் வாக்கு தோஷமும் இதே இடத்தில் தான் இருக்கிறது. உங்கள் தம்பி அல்லது தங்கையிடம் நீங்கள் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரணமான கிண்டலுக்கு சொல்லும் ஒரு பழைய விஷயம் அல்லது நான் தான் உனக்கு இதை எல்லாம் செய்தேன் என்கின்ற அந்த ஒரு சிறிய அகந்தை கலந்த வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை உண்டாக்கும். உன்னால எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுங்கி போக வாய்ப்பு இருக்குதுங்க. 10 வருடங்களாக நீங்கள் பேணி வளர்த்த அந்த அன்பு நீங்கள் பேசும் ஒரு தவறான வார்த்தையினால சுக்கு நூறா போயிருங்க. சண்டைகள் வரும்போது ஒரு நிமிட அமைதி உங்கள் உறவை காப்பாற்றும். ரகசியங்கள் உங்கள் வெற்றியை காற்றில் பறக்க விடாதீர்கள். கடகராசி நேயர்களே பொதுவாகவே எமோஷனல் ஆனவர்கள். உங்களிடம் யாராவது அன்பு காட்டினால் போதும் உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை ரகசியங்களையும் கொட்டிடுவீங்க. ஆனால் இந்த வக்ரபுதன் காலத்தில் அதுவே உங்களுக்கு பெரிய வினையாக மாறும். நீங்கள் செய்ய போகும் அந்த பெரிய முதலீடு அல்லது உங்களுக்கு வரப்போகும் அந்த தந்தை வழி சொத்து பற்றி யாரிடமும் நீங்கள் தம்பட்டம் அடிக்காதீங்க. வெளிநாட்டு பயணம், எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் அடுத்த வாரம் கிளம்புறேன் என்று அக்கம் பக்கத்தில் அல்லது தேவையற்ற நபரிடம் சொல்லாதீர்கள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் மற்றவர்களின் கண் பார்வை உங்கள் மேல் விட்டு செல்கிறார். இவனுக்கு மட்டும் இப்படி இது கிடைச்சது என்று அவர்கள் நினைக்கும் அந்த ஒரு பொறாமை பார்வை உங்கள் காரியத்தை கடைசி நேரத்தில் தடுத்துருங்க. கையில் வந்தாலும் வாய்க்கு வரல என்ற நிலை உங்களுக்கு வரக்கூடாது. காரியம் முடியும் வரை அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வரை வாயை திறக்காதீங்க. உங்கள் வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள். ஆவணங்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் 9ஆம் இடம் என்பது சட்ட ரீதியான விஷயங்களையும் குறிக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது அல்லது அரசாங்க அதிகாரியிடம் பேசும் பொழுது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். நான் சொல்வதுதான் சரி என்று நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் உங்கள் வேலையில் ஒரு பெரிய சிக்கல் உருவாகலாம். 10 வருட உழைப்பில் நீங்கள் வாங்கிய அந்த பதவி உயர்வு ஒரே ஒரு தவறான பேச்சால் பறிபோக வாய்ப்பு இருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, இந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை காலம்ங்க. ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் உங்களை இழுக்கும், இன்னொரு பக்கம் உங்கள் வார்த்தைகள் உங்களை கீழே தள்ள பார்க்கும். அடக்கமே அமர வாழ்வு தரும். அமைதி காத்தால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு தரும் சத்திய வாக்குங்க இது. கடகராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். கடகராசி நேயர்களுக்கு வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தையும் பார்த்தோம். அதே சமயம் உங்கள் வார்த்தைகளால் வரப்போகும் ஆபத்தையும் பார்த்தோம். இப்போது அந்த ஆபத்துகளை தடுத்து நிறுத்தி நவ கிரகங்களின் அருளை பரிபூரணமாக பெற நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாங்க. கடகராசி நேயர்களே, புதன் பகவான் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் ஏற்படும் குழப்பங்களை தீர்க்க இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றுங்கள். அம்மன் வழிபாடு மன அமைதிக்கும் பாதுகாப்புக்கும். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் என்பது மனோகாரகன். புதன் வக்ரம் பெறும்போது உங்கள் மனம் அடிக்கடி ஊசலாடும். தேவையற்ற பயங்கள் வரும். இதை சரி செய்ய நீங்கள் அம்பிகையை சரணடைய வேண்டும். செய்முறை: தினமும் மாலையில் உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மன் படத்தின் முன்னால் லக்ஷ்மி, துர்க்கை அல்லது உங்கள் ஊர் அம்மன் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஓம் துர்க்கையே நமக அல்லது லலிதா சகஸ்கர நாமம் கேளுங்கள். அம்மன் வழிபாடு உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உங்கள் வார்த்தைகளில் ஒரு கனிவை தரும். உங்கள் 9ஆம் இடம் பலப்படும். இதனால் தடைபட்ட பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். பறவைகளுக்கு தானியம். வாக்கு தோஷம் நீங்க. புதன் பகவானுக்கு உகந்த உயிரினம் பறவைகள். 3 மற்றும் 12ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு செய்யும் உதவி உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். தினமும் காலையில் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் ஒரு கைப்பிடி தானியங்களும் வைங்க.
ஓகேங்களா. பறவைகள் அந்த தானியத்தை சாப்பிடும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 3ஆம் இடத்து தோஷம் விலகும். இது உங்கள் இளைய சகோதரர்களுடனான சண்டைகளை தடுத்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்க வழிவகை செய்யும். குலதெய்வத்திற்கு மஞ்சள் காணிக்கை. 9ஆம் இடம் என்பது பித்ருக்களையும் குல தெய்வத்தையும் குறிக்கும் இடம். அங்கே கிரகங்கள் வக்ரம் பிழும் பொழுது உங்கள் குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசமாக தேவைங்க. ரகசிய பரிகாரம்: ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு நாணயத்தை வைத்து முடிச்சு போடுங்க. எந்த தடையும் இல்லாமல் என் காரியம் முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் பூஜை அறையில் அதை வையுங்கள். முக்கியத்துவம்: இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளுக்கு அந்த காணிக்கை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அதை சமர்ப்பிக்கலாம். நிறங்கள் மற்றும் அதிர்வுகள்: நீங்கள் உடுத்தும் உடைகளுக்கும் உங்கள் மனநிலைக்கும் தொடர்பு இருக்கிறது. பரிந்துரை: கடகராசி நேயர்கள் இந்த வக்ரகாலத்தில் வெள்ளை அல்லது வெளிர் நீல நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்க. தவிர்க்க வேண்டியவை: கரும்பச்சை அல்லது அடர் கருப்பு நிற உடைகளை தவிர்க்க வேண்டும். வெள்ளை நிறம் உங்கள் ராசிநாதனான சந்திரனை பலப்படுத்தும். இது உங்கள் அமைதியை காக்க உதவும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே 50% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அன்னதானம்: கர்மவினை தீர 12ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் விரயங்களை தவிர்த்து நீங்களாகவே முன்வந்து ஒரு தர்மத்தை செய்வது சிறந்தது. முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு புதன்கிழமைகள் அன்று தயிர் சாதம் அல்லது இனிப்பை தானமாக வழங்குங்கள். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். நீங்கள் ஒரு தர்மத்தை செய்யும்போது அந்த விரயம் சுப விரயமாக மாறும். அதாவது பண இழப்பு ஏற்படுவதற்கு பதிலாக அது உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும். இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றும். கிரகங்கள் நமக்கு எச்சரிக்கை தருகின்றன. நாம் அதை உணர்ந்து பரிகாரங்களை செய்தால் இந்த விதியை மதியால் வெல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே ஒரு லைக் செய்யுங்க. உங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இதை தவறாமல் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோக்களை சிறப்பாக செய்ய ஊக்கமளிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்ததாக சிம்மராசிக்கு நடக்க போகும் அந்த பெரிய மர்மம் என்னவென்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நவ கிரகங்களின் அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.